ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு விம் லிக்விட் மட்டும் போதும். டாய்லெட்டை க்ளீன் பண்ண கைவலிக்க நம்ம தேய்க்காமல் இதே மாதிரி லிக்விட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். லெமன் எடுத்துக்கோங்க. காஞ்ச லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜூஸ் புழிஞ்சிட்டு தோல் வச்சுருக்கோம்ல, இதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் தோலை இப்படி சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காஞ்ச லெமனை இப்படி பொடிசாக கட் பண்ணி நம்ம கொதிக்குதில்ல இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி தலை நமக்கு கொதித்து வருதில்ல, லெமனோட ஜூஸும் இதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ சோடாப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோடாப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இப்படி நீங்கள் செய்யுங்க. டாய்லெட் புதுசு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ஆற வச்சுக்கலாம். லெமனும் சோடாப்பும் கொதிக்க வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம விம் எடுத்தோம்ல, இதில் 5 ட்ராப் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணி எடுத்தால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வச்சோம்ல, இது டாய்லெட்டில் தெளித்து ஊற்றிக்கோங்க. வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஓரத்தில் நல்லா கழுவி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி கழுவிடலாம். மாதிரி இப்போ இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.